அன்பிற்கினிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ்வை மறுமை நாளைய நம்பிக்கை கொண்டு இறை நம்பிக்கையாளர்களாக வாழக்கூடிய நாம் நம்மளுடைய ஒவ்வொரு செயல்களுக்கும் நாளை மறுமையில் இறைவனிடத்தில் கூலியை எதிர்பார்த்தவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அவரவர்களுடைய எண்ணங்களுக்கு தகுந்தவாறு இறைவன் நிறைவான கூலியை தருவதாக தன்னுடைய திருமறை குர்ஆனிலே வாக்குறுதி அளித்திருக்கின்றார். நாளை மறுமையில் இறைவனிடத்தில் வெற்றியை பெற வேண்டும், இறைவனால் வழங்க இருக்கக்கூடிய அந்த உயர்ந்த அந்தஸ்துகளை அடைந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் இறை நம்பிக்கையாளர்களாக இருக்கக்கூடிய நமக்கு பல்வேறு நல் உபதேசங்களை செய்திருக்கிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 23 வருட காலம் இறை தூதராக அல்லாஹ் நியமித்ததற்கு பிறகு மக்களிடத்தில் ஏராளமான அறிவுரைகளை வழங்கியிருக்கிறார்கள். அந்த அறிவுரைகளிலேயே மிகப்பெரிய அறிவுரையாக இந்த சமுதாயத்திற்கு தன்னுடைய வசியத்தாக எதை அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி காட்டுகிறார்கள் என்று சொன்னால், தன்னுடைய இறுதி உரையாக இருக்கக்கூடிய துல்கஜ்ஜி மாதத்தினுடைய அந்த 5 நாட்கள் அல்லாஹ்வுடைய தூதர் தன்னுடைய தோழர்களுக்கு மத்தியிலே நிகழ்த்திய இறுதி பேருரை என்று வரலாற்றிலே பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய உரைதான் இந்த உம்மத்திற்கான வசியத்து என்று சஹாபாக்கள் சொல்லி காட்டுகிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் எந்த அளவிற்கு அந்த உரைக்கு முக்கியத்துவம் கொடுத்தார்கள் என்று சொன்னால், சஹாபாக்களை அழைத்து சொல்லி காட்டுகிறார்கள், தோழர்களே, அடுத்த ஹஜ்ஜை நான் நிறைவேற்றுவனா என்று எனக்கு தெரியாது. எனவே இதை கவனமாக நீங்கள் பார்த்து பதிவு செய்து கொள்ளுங்கள் என்று தன்னுடைய தோழர்களுக்கு மத்தியில் அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறார்கள். சஹாபாக்கள் அந்த சம்பவத்தை எப்படி பதிவு செய்கிறார்கள் என்று சொன்னால், விடைபெறக்கூடிய தந்தை தன்னுடைய குழந்தை இடத்தில் எப்படி நடந்து கொள்வாரோ அதுபோல அல்லாஹ்வுடைய தூதரை கவனமாக சஹாபாக்கள் பார்க்கிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய எந்த ஒரு வார்த்தையையும் விடுபட்டு விடாத அளவிற்கு காது கொடுத்து அவர்களுடைய செயல்களை கவனமாக பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இப்போ அல்லாஹ்வுடைய தூதர் தான் வந்ததற்கான இறுதி கட்டத்தை எட்டிவிட்டோம் என்பதற்கான முன் அறிவிப்பாக அந்த பேருரை அமைகிறது. அந்த நாட்களில்தான் திருக்குர்ஆனுடைய இறுதி வசனம் இறக்கப்படுகிறது. இன்றைய தினம் இந்த மார்க்கம் முழுமையடைந்து விட்டது, இந்த மார்க்கத்தை அல்லாஹ் பொருந்தி கொண்டான், அல்லாஹ் உங்கள் மீது அருள் செய்து விட்டான், இந்த மார்க்கத்தை முழுமையாக அல்லாஹ் ஏற்றுக்கொண்டான் என்று சொல்லக்கூடிய மார்க்கம் முழுமையடைந்து விட்டதற்கான வசனத்தை அல்லாஹ் அந்த நாளில் இறக்குகிறார். இப்போ அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அந்த வசனம் இறங்கிய உடனேயே அழுதவர்களாக நின்று கொண்டிருக்கிறார்கள். மார்க்கம் முழுமையடைந்து விட்டது என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய தூதர் வந்த வேலை முடிந்து விட்டது, நம்ம எல்லாம் விட்டு விடைபெறப் போகிறார்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதருடைய தோழராக இருக்கக்கூடிய அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் உணர்ந்து கொண்டு அழுகிறார்கள். அதற்கு ஆரம்பமாக பார்த்தோம் என்று சொன்னால், ஒவ்வொரு ரமலானுடைய மாதத்திலேயும் திருமறை குர்ஆன் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களால் அல்லாஹ்வுடைய தூதருக்கு ஒரு முறை வாசித்து காட்டப்படும். ஆனால் கடைசி ரமலானிலே எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் 2 முறை திருமறை குர்ஆன் வாசிக்கப்படுகிறது. அப்போ அல்லாஹ்வுடைய தூதர் உணர்ந்து கொள்கிறார்கள், 2 முறை குர்ஆன் வாசித்து காட்டப்பட்ட உடனேயே நாம் இறுதி கட்டத்தை அடைந்து கொண்டிருக்கிறோம், நம்மளுடைய தூதுத்துவ பணி நிறைவடைய போகிறது என்பதை அவர்கள் உணர்ந்து கொண்டார்கள். அந்த இறுதி ஹஜ்ஜிலே அல்லாஹ்வுடைய தூதருக்கு இறுதி வசனம் இறங்கப்பட்ட போது சஹாபாக்கள் உணர்ந்து கொண்டார்கள்,
அல்லாஹ்வுடைய தூதர் விடைபெறப் போகிறார்கள். இப்போ வந்த வேலை முடிந்து விட்டது, எல்லாவற்றிற்கும் வழிகாட்டி விட்டார்கள், ஹஜ்ஜி உம்ராவை தவிர. இப்போ அதை தான் அந்த நாட்களில் வழிகாட்டியாக சொல்லிவிட்டு மக்களுக்கு மத்தியிலே உரை நிகழ்த்துகிறார்கள். அந்த உரை எப்படிப்பட்ட உரை என்று சொன்னால், 23 வருட காலம் எதையெல்லாம் மக்களுக்கு மத்தியில் எடுத்து சொன்னார்களோ அந்த செய்திகளை எல்லாம் ரத்தன சுருக்கமாக சாறு பிழிந்து தோழர்களுக்கு மத்தியிலே நினைவுபடுத்துகிறார்கள். சகாபாக்களுக்கு மத்தியிலே அல்லாஹ்வுடைய தூதர் கேட்கிறார்கள், அல்லாஹ் ஒவ்வொருவரையும் பற்றி விசாரிப்பான், என்னை பற்றியும் உங்களிடத்தில் விசாரிப்பான். அப்போ என்னை பற்றி நீங்கள் என்ன பதில் சொல்வீர்கள்? சுற்றி இருக்கக்கூடிய தோழர்களை பார்த்து அல்லாஹ்வுடைய தூதர் கேட்குறாங்க. எல்லாரையும் தனித்தனியாக விசாரிப்பான், இறை தூதராக இருக்கக்கூடிய என்னை பற்றியும் உங்களிடத்தில் அல்லாஹ் விசாரிப்பான், என்னை பற்றி நீங்கள் என்ன பதில் சொல்வீர்கள்? இப்போ தோழர்கள் சொல்கிறாங்க, நீங்கள் உங்களுடைய தூதுத்துவ பணியை சரியாக நிறைவேற்றிவிட்டீர்கள், மக்களுக்கு நலம் நாடக்கூடியவர்களாக இருந்தீர்கள், எந்த ஒன்றையும் மறைக்கவில்லை, அல்லாஹ் எதை உங்களுக்கு அருளினானோ அதை மக்களுக்கு மத்தியில் எடுத்து சொல்லிட்டீங்க, உங்களுடைய பணியை நீங்கள் சரியான முறையில் செய்துவிட்டீர்கள் என்று நாங்கள் உங்களுக்கு சாட்சி கூறுகிறோம் அப்படின்னு அல்லாஹ்வுடைய தூதர் எடுத்து சகாபாக்கள் சொல்கிறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் என்ன பண்ணுறாங்க, தன்னுடைய ஆட்காட்டி விரலை மேலே உயர்த்தியவர்களாக, இறைவா இதற்கு நீயே சாட்சியாக இரு, இந்த மக்கள் எல்லாம் இந்த தூது செய்தியை எடுத்து சொன்னதற்கு சாட்சி கூறக்கூடியவர்களாக இருக்கிறார்கள், இறைவா இதற்கு நீ சாட்சியாக இரு என்று சொல்லி மக்களை அல்லாஹுவுக்கு சாட்சி கூறக்கூடியவர்களாக ஆக்கி அல்லாஹ்வுடைய தூதர் பதிவு செய்கிறாங்க. ஒரு இறை நம்பிக்கையாளன் தன்னுடைய வாழ்க்கையில் எதையெல்லாம் கடைபிடிக்க வேண்டும் என்பதை அந்த இறுதி பேருரையில் சொல்லி காட்டுகிறார். ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீமுக்கு சகோதரனாக இருக்கிறார். இதெல்லாம் சொல்கிறாங்க, ஒரு இறை நம்பிக்கையாளன் இன்னொரு இறை நம்பிக்கையாளனுக்கு சகோதரன். ஒரு இறை நம்பிக்கையாளன் என்பவன் அடுத்த முஸ்லீமை எப்படி பார்க்க வேண்டும் என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் பதிவு செய்கிறாங்க. உங்களுடைய இறைவன் ஒரே இறைவன் தான், உங்களுடைய தந்தை ஒரே தந்தை தான், அவருடைய வழித்தோன்றல்களாகத்தான் நீங்கள் வந்திருக்கிறீங்க, உங்களுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய எந்த ஒன்றும் வேறுபாட்டை ஏற்படுத்தி விடக்கூடாது அப்படின்னு அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார். ஒரு கருப்பரை விட சிவப்பரோ அல்லது ஒரு சிவப்பரை விட கருப்பரோ, ஒரு அரேபி அல்லாதவரை விட அரபியோ அல்லது அரபியை விட அரபி அல்லாதவரோ எந்த விதத்திலேயும் உயர்ந்தவர் கிடையாது, இறை எச்சத்தை தவிர அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறாங்க. ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீமுக்கு சகோதரனாக இருக்கிறான், நீங்கள் சகோதரத்துவத்தை பேணிக் கொள்ளுங்கள். இறுதியாக அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறாங்க, அந்த இறுதி பெருரையில் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறாங்க, ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீமுக்கு எந்த அளவிற்கு மதிப்பு கொடுக்க வேண்டும், எந்த அளவுக்கு அவனிடத்தில் கவனமாக நடந்து கொள்ள வேண்டும் என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறாங்க. இந்த நாள் என்ன நாள் என்பது தெரியுமா, இந்த மாதம் எந்த மாதம் என்பது தெரியுமா, இந்த நகரம் என்ன நகரம் என்பதை தெரியுமா, அப்படி தனித்தனியாக கேட்குறாங்க. இப்போ சகாபாக்கள் சொல்கிறாங்க, ஒவ்வொன்றாக சொல்கிறாங்க, இது புனிதமான நகரம், இது புனிதமான மாதம், இது புனிதமான நகரம் அப்படின்னு ஒவ்வொன்றையும் சொல்லி காட்டுகின்ற பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறாங்க, இந்த நாள் எவ்வளவு புனிதமான நாளாக இருக்கிறதோ, இந்த நகரம் எப்படி புனிதமாக்கப்பட்டதாக இருக்கிறதோ, இந்த மாதம் எப்படி புனிதமானதாக இருக்கிறதோ, இந்த இடம் எப்படி புனிதமான இடமாக இருக்கிறதோ, அதே போல் ஒவ்வொரு முஸ்லீமுடைய உயிர், மானம், பொருளாதாரம் எல்லாமே புனிதமானது, அவனுக்கு புனிதமானது. ஒரு இறை நம்பிக்கையாளனுடைய உயிர் புனிதமானது, அவனுடைய மானம் புனிதமானது, அவனுடைய பொருளாதாரம் புனிதமானது. ஒரு முஸ்லீம் தானாக விரும்பி கொடுக்காத எந்த ஒன்றும் அடுத்த முஸ்லீமுக்கு ஹராமாக்கப்படுகிறது. இன்னொரு முஸ்லீமுடைய எந்த ஒன்றையும் அவன் விரும்பி கொடுக்காத வரைக்கும் நீங்களாக அத்துமீறி அதை ஆக்கிரமித்தீர்கள் என்று சொன்னால், அவருடைய பொருளாதாரமாக இருக்கலாம், அவருடைய மானமாக இருக்கலாம், அவருடைய மரியாதையாக இருக்கலாம்,
எந்த ஒரு விஷயத்திலையும் நீங்கள் அவனுடைய உரிமையில் கை வைத்தீர்கள் என்று சொன்னால் அது எந்த அளவிற்கு பாதிப்பானது என்று சொன்னால், மக்கா எவ்வளவு புனிதமான நகரம், துல்கஜ்ஜி மாதம் எவ்வளவு புனிதமான மாதம், அரஃபாவுடைய தினம் எவ்வளவு புனிதமான நாள், அவ்வளவு புனிதமானது என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறாங்க. ஒரு முஸ்லீமுடைய மானம், உயிர், பொருளாதாரம் எல்லாமே புனிதமானது. இப்போ அடுத்த முஸ்லீமுடைய மானத்தோடு, அடுத்த முஸ்லீமுடைய சகோதரனுடைய மரியாதையோடு, அடுத்த முஸ்லீமுடைய உரிமையோடு கை வைப்பது என்பது இறைவன் புனிதமாக்கிய ஒரு விஷயத்தில் கை வைப்பதற்கு சமமானது. நம்ம சர்வ சாதாரணமாக எவ்வளதோ செயல்களை செய்து கொண்டிருக்கிறோம். ஒரு இறை நம்பிக்கையானுடைய சாதாரணமாக ஒரு முஸ்லீமுடைய மானத்தில் விளையாடுறோம், அவருடைய உரிமைகளை கைய வைக்கிறோம், அவருடைய பல விஷயங்களில் நாம் அத்துமீறி நடந்து கொள்கிறோம். இதெல்லாம் ரொம்ப சாதாரணமாக நடந்துக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் எப்படி இதெல்லாம் புனிதம் என்று சொல்லிவிட்டு இதெல்லாம் எச்சரிக்கை செய்கிறாங்க. இதில் எல்லாம் நீங்கள் கவனமாக நடந்து கொள்ளுங்கள், நாளைக்கு மறுமையில் இதை பற்றியெல்லாம் கடுமையாக விசாரிக்கப்படுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ்வுடைய தூதர் அடுத்து வர்றாங்க. இரவல், கடன், இதில் ரெண்டுலேயுமே நாளை மறுமையில் நீங்கள் விசாரிக்கப்படுவீர்கள். இரவல் இருக்கிறத, ஒரு பொருளை இரவலாக வாங்குகிறோம், அந்த இரவலாக வாங்கக்கூடிய பொருளை ரொம்ப சாதாரணமாக நினச்சிடும். கடன் வாங்குவதை சர்வ சாதாரணமாக நினச்சிடும். கடனுக்கு பொறுப்பேற்றுக் கொள்வதை, யாருக்காவது கடனுக்கு பொறுப்பேற்றுக் கொள்வதை ரொம்ப சர்வ சாதாரணமாக கடந்துக்கிறோம். அல்லாஹ்வுடைய தூதர் இறுதி பேருரையில் எச்சரிக்கிறாங்க. நீங்கள் இரவலாக வாங்கப்பட்டதை அதற்கு உரியவரிடம் திருப்பி கொடுத்துருங்க. இந்த இரவல் வாங்கக்கூடிய விஷயம் இருக்கிறத, இரவல் வாங்குறப்ப நம்ம எப்படி வாங்குகிறோம் அப்படின்னு பார்த்தால் அதை திருப்பி கொடுக்க வேணாங்கிற எண்ணத்தோடு தான் நம்ம வாங்குகிறோம். இரவலை காரோ, பைக்கோ அல்லது ஏதோ ஒரு பயன்படுத்தக்கூடிய ஒரு பொருளை நம்ம வாங்கினோம்னு சொன்னால் அதை அமானிதமாக வாங்கியிருக்கிறோம், அதை சரியான முறையில் திருப்பி ஒப்படைக்க வேண்டும் என்பது நம்மளுடைய கவனத்தில் நாம் கொண்டு வருவதே கிடையாது. யாருடைய பொருளோ தானே அப்படின்னு சொல்லிட்டு அதை பயன்படுத்தக்கூடிய விதமே மாறி போயிடும். நம்மளுடைய பொருளை பயன்படுத்துவதற்கும் இரவல் வாங்கின ஒரு பொருளை பயன்படுத்துவதற்கும் இருக்கக்கூடிய வித்தியாசத்தை பார்த்தாலே தெரியும். நம்மளுடைய பொருளை பார்த்து பார்த்து பயன்படுத்துவோம். இரவல் வாங்கப்பட்ட பொருளை எப்படி பயன்படுத்துவோம்? ரொம்ப சர்வசாதாரணமாக பயன்படுத்துவோம். அதை உரியவரிடம் உரிய முறையில் திருப்பி கொடுப்போமா அப்படின்னு பார்த்தால் திருப்பி கொடுக்கறதுக்கு மனசே வராது. யார் இரவலாக கொடுத்தாங்களோ அவங்க திரும்ப திரும்ப கேட்டு கேட்டு இரவல் கொடுத்தவங்களுக்கும் இரவல் வாங்கினவங்களுக்கும் மத்தியில் மிகப்பெரிய மனக்கசப்பே வந்துடும். ஏண்டா இதை கொடுத்தோன்னு நினைக்கக்கூடிய அளவிற்கு கொடுத்தவனுக்கும், எல்லா இடத்துலையும் இவர் நம்மளை பற்றி கேட்குறாரு, எந்த வெளியில் போக முடியலையே, கடத்தூரில் வச்சு கேட்குறாரு, மக்களுக்கு மத்தியில் வச்சு கேட்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு இரவல் கொடுத்தவரை இரவல் வாங்கினவர் என்ன பண்ணுவார்? சண்டையிடக்கூடியவராக இருப்பார். அப்போ என்ன ஆயிடுது அப்படின்னு பார்த்தால், இரவல் கொடுப்பதற்கு இன்றைக்கு மக்கள் யோசிக்கக்கூடிய ஒரு கட்டத்துக்கு வந்துட்டாங்க. ஏதாவது ஒரு பொருள் இருந்தால் கூட கேட்டு வந்தால் கூட எப்படி ஆகிடுது? இப்போ தான் அவங்களுக்கு கொடுத்தோம், இவர் வாங்கிட்டு போயிட்டார், நேற்று தான் அந்த பொருளை பயன்படுத்தணும், ஏதோ ஒன்று சொல்லி அது இல்லைங்கக்கூடிய அளவுக்கு கொண்டாந்துடும். அப்போ இரவல் என்பது அல்லாஹ்வுடைய தூதர் எச்சரிக்கிறாங்க, இது உங்களுடைய சகோதரத்துவத்தை பாதிக்கக்கூடியதாக இருக்கும். உங்களுக்கு மத்தியில் மிகப்பெரிய மனக்கசப்பை, உங்களுடைய உறவுகளை முறித்து கொள்ளக்கூடிய அளவிற்கு ஒரு காரியமாக இந்த இரவல் அமைந்துடும். அதனால தான் அல்லாஹ்வுடைய தூதர் என்ன பண்ணுறாங்க? இறுதி பேருரையில் போய் எச்சரிக்கிறாங்க. இதை கவனமாக பார்த்துங்க. கடனை பற்றி அல்லாஹ்வுடைய தூதர் எச்சரிக்கிறாங்க. கடனை பற்றி நீங்கள் மறுமையில் விசாரிக்கப்படுவீங்க. இன்றைக்கி கடன் என்பது சர்வ சாதாரணமாகிடுச்சு. கடன் இல்லாமல் வாழவே முடியாதுங்கிற மாதிரி ஆயிடுச்சு. எல்லாருக்கும் கடன் இருக்குது, கடன் இல்லாமல் எந்த மனிதனும் கிடையாது. ஆனால் கடனை தேவைக்காக வாங்குகிறோமா, ஆடம்பரத்துக்காக வாங்குகிறோமா? கடனை நம்மளுடைய தேவைக்காக வாங்குகிறோமா, ஆடம்பரத்துக்காக வாங்குகிறோமா? கடன் வாங்குவதே ஒரு பழக்கமாயிடுச்சு. எந்த பொருளையும் இன்றைக்கி எளிமையாக கடன் முறையில் வாங்கி கொள்ளலாம்.
இன்னும் சொல்லப்போனால் வட்டியில் தவணை முறையில் வாங்கி கொள்ளலாம். எல்லா பொருளையும் வாங்கிக்கலாம். ஃபோனு, வீடு, காரு, எதை வேண்டுமானாலும் வாங்கி கொள்ளலாம். இன்றைக்கி கடன் வாங்குவது ஒரு குணமாக மாறிவிட்டது. மக்களிடத்தில் கடன் வாங்குவது குணமாக மாறிவிட்டது. இப்போ கடனை பற்றி ஒரு இறை நம்பிக்கையாளருடைய பார்வை எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால், மற்றவர்களுக்கு அது சாதாரணம். மற்றவங்கள்ட்ட கேட்டோம்னு சொன்னால், மறுமையை நம்பாதவர்களிடத்தில் கடனை பற்றி பார்வையை கேட்டோம் என்று சொன்னால், அதனால் என்ன பயம் இருக்குது? கடன் இல்லாமல் யார் இருக்கா? எல்லோரும் கடனோடு தான் இருக்கிறாங்க அப்படின்னு ஒரே வார்த்தையில் முடிச்சுட்டு போயிடுவாங்க. அது லாஜிக்காக பார்த்தா நியாயம் மாதிரி தான் தெரியும். யார் தான் கடன் இல்லை, நம்ம மட்டுமா இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி தெரியும். ஆனால் ஒரு இறை நம்பிக்கையாளன் பயந்து கொள்ள வேண்டிய விஷயத்தில் ஒன்று கடன். எவ்வளோ பெரிய பயம் இருக்க வேண்டும் என்று சொன்னால், அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் ஒரு தோழர் வந்து கேட்குறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரை, இறைவன் கடமையாக்கிய தொழுகை, நோன்பு, ஜக்காத்து, ஹஜ்ஜி இந்த மாதிரி இருக்கக்கூடிய செயல்களை நான் செய்து விட்டேன்னு சொன்னால் சொர்க்கத்துக்கு போயிடுவேனா? அது மட்டும் போதுமா அப்படின்னு கேட்குறாங்க. இறைவன் எதையெல்லாம் கடமையாக்கி இருக்கிறானோ அந்த காரியங்களை மட்டும் நான் செய்து விட்டு உபரியான எந்த காரியத்தையும் நான் செய்யலை, அப்போ நான் சொர்க்கத்திற்கு போயிடலாமா அப்படின்னு கேட்குறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறாங்க, போயிடலாம் போங்க அப்படிங்கிறாங்க. சந்தோஷப்பட்டவராக அந்த சபையிலேருந்து போகிறாங்க. போனவரை அல்லாஹ்வுடைய தூதர் அழைக்கிறாங்க. இப்போ கேள்வி கேட்டார், அவரை அழைச்சிட்டு வாங்க அப்படிங்கிறாங்க. சகாபாக்கள் போய் அவரை அழைச்சிட்டு வராங்க. மறுபடியும் அந்த கேள்வியை கேளுங்கிறாங்க. என்ன கேட்டிங்களோ அந்த கேள்வியை மறுபடியும் கேளுங்க அப்படிங்கிறாங்க. மறுபடியும் அந்த கேள்வியை கேட்குறாரு. இப்போ அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறாங்க, கடமையாக்கப்பட்ட செயல்களை நீங்கள் செய்தால் சொர்க்கத்திற்கு போயிடலாம், ஆனால் கடனை தவிர, உங்கள்கிட்ட கடன் இருந்துச்சுன்னா சொர்க்கத்துக்கு போக முடியாது. கடன் இருந்தது என்று சொன்னால் மறுமையில் சொர்க்கத்திற்கு போக முடியாது. நீங்கள் எவ்வளோ பெரிய உழைப்பை செய்திருந்தாலும் சரிதான், அல்லாஹ்வுடைய பாதையில் உங்களுடைய உயிரையே கொடுத்திருந்தாலும் சரிதான். நம்மளுடைய உயிரை அல்லாஹ்வுடைய பாதையில் கொடுக்குறோம், அல்லாஹ்வுக்காகவே கொடுக்குறோம். வேறு எந்த நோக்கமும் கிடையாது. பெருமைக்காக இல்லை, புகழுக்காண்டி இல்லை, எதுக்காண்டியும் கிடையாது. அல்லாஹ்வுடைய பாதையில் நம்மளுடைய உயிரை அல்லாஹ்வுக்காகவே கொடுத்துட்றோம். அல்லாஹ்வும் புரிஞ்சுக்கிறான். அப்போ அதுக்குரிய கூலி என்ன கூலி அப்படின்னு பார்த்தால், திருமுறை குர்ஆனில் அல்லாஹ் சொல்கிறான், அல்லாஹ்வுடைய பாதையில் கொல்லப்பட்டவர்களை இறந்துட்டாங்கன்னு சொல்லாதீங்கிறாங்க. எவ்வளோ பெரிய உயர்ந்த அந்தஸ்து! அல்லாஹ்வுடைய பாதையில் கொல்லப்பட்டவர்களை, ஷஹீதுகளை இறந்து விட்டார்கள் என்று சொல்லாதீர்கள். அவர்கள் நீங்கள் அறிய மாட்டீர்கள், அல்லாஹ் அறிவான். அவர்கள் அல்லாஹ்விடத்தில் உயிரோடு இருக்கிறாங்கங்கிறான். அவ்வளோ உயர்ந்த அந்தஸ்தை கொடுக்குறோம். அவ்வளவு உயர்ந்த அந்தஸ்தில் இருக்கக்கூடிய ஷஹீதாக இருந்தாலும் சரிதான், நாம் அல்லாஹ்வுடைய பாதையில் புரிஞ்சு கொள்ளப்பட்ட வகையில் நம்மளுடைய உயிரையை கொடுத்திருந்தாலும் சரிதான், கடை இருந்தால் சொர்க்கத்துக்கு போக முடியாது. எது மட்டும்தான் தடையாக இருக்கும்? கடன் மட்டும்தான் தடையாக இருக்கும், பாக்கி எதுவுமே இருக்காது. அப்போ எவ்வளவு பெரிய பயத்தோடு அந்த கடனை நாம் கையாள வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் அதனால தான் ஜனாசா தொழுகை வைக்கிறப்ப தோழர்களுக்கு மத்தியில் கேட்பாங்க, இறந்து விட்டு அந்த சகோதரருக்கு கடன் இருக்கா? கடன் இருந்தது என்று சொன்னால் அவர் ஏதாவது அதற்குரிய சொத்தை விட்டிருக்காரா? அந்த சொத்து இல்லைன்னு சொன்னால் யாராவது பொறுப்பேற்றுக் கொள்கிறீர்களா? ஒவ்வொன்றா கேட்பாங்க. கடன் இருக்கா? கடன் இருந்துச்சு சொன்னால் அதை அடைப்பதற்கான வழி என்ன வச்சுருக்கிறாரு? முதல்ல கடனை கொடுப்பதற்கு தான் சொத்தில் முதல் உரிமை. பங்கு வைக்கிறதுலாம் அப்புறமேலு, பிள்ளைகளுக்கு பங்கு வைக்கிறதுலாம் அப்புறமேலு. இறந்து விட்டவருக்கு கடன் இருந்துச்சுன்னு சொன்னால் முதல் உரிமை யாருக்குன்னா அந்த கடன் கொடுத்தவர்களுக்கு தான். கடனை கொடுத்துட்டு தான் அடுத்ததே நீங்கள் பங்கு வைக்கிறதுலாம். அல்லாஹ்வுடைய தூதர் என்ன கேட்பாங்க? இறந்து விட்டார் என்று சொன்னால் இறந்து விட்டவருக்கு அதை அடைப்பதற்கான வழி இருக்கிறதா? சொத்து இருக்கா? இல்லை. யாராவது பொறுப்பேற்றுக்கிறீங்களா? அதுவும் இல்லை. யாராவது பொறுப்பேற்றுக்கிட்டால் ஓகே. யாருமே பொறுப்பேற்றுக்கலை, உங்களுடைய தோழருக்கு நீங்கள் தொழுகை வச்சு கண்டுவாங்க. அல்லாஹ்வுடைய தூதருடைய அந்த அரசாங்கத்தில் கஜானா வரக்கூடிய வரைக்கும் அந்த மாதிரி வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் எப்படி மாற்றினாங்க அப்படின்னு சொன்னால், கடனோடு யாரும் இறந்து விட்டார்கள் என்று சொன்னால் சொத்து இருந்துச்சுன்னா இறந்தவருக்கு உரியது, கடை இருந்துச்சுன்னு சொன்னால் இந்த அரசாங்கம் ஏற்றுக்குன்னு அல்லாஹ்வுடைய தூதருடைய ஆட்சி முறையை ஏற்றுக்கிட்டு.
யாராவது இறந்து விட்டார்கள் என்று சொன்னால், கடன் இருந்தது என்று சொன்னால், அல்லாஹ்வுடைய தூதர் ஜனாதிபதியாக இருக்கின்ற பொழுது அவருடைய கடனை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். ஆட்சியாளராக இருக்கக்கூடிய அந்த ஆட்சியாளர் ஏற்றுக்கிட்டாங்க. எதுக்காண்டி? கடனோடு இறந்து விட்டார்கள் என்று சொன்னால் மறுமையில் நம்மளுடைய பலனை அடைந்து கொள்ள முடியாது. இப்போ கடனுடைய விஷயத்தில் ஒரு இறை நம்பிக்கையாளர் எவ்வளோ கவனமாக இருக்கணும், அதில் தான் நம்ம அலட்சியமாக இருக்கும். ஒவ்வொரு மனிதனுக்கும் எவ்வளோ கடன் இருக்குது, நமக்கு எவ்வளோ கடன் இருக்குதுன்னு என்றைக்காவது எழுதி பார்த்துருக்கோமா? யார் யார்கிட்டயே கடன்லாம் வாங்குவோம். அந்த கடன்களை எழுதி வைத்திருக்கிறோமா? அந்த கடன்களை பற்றி நாம் என்றைக்காவது கவலைப்படுகிறோமா? எப்போ கொடுக்கணும்? அல்லாஹ்வுடைய தூதர் கடன்களை பற்றி சொல்கிறாங்க. யாரெல்லாம் கடனை திருப்பி கொடுக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு வாங்குகிறாங்களோ அவர்களுக்கு அந்த கடனை திருப்பி கொடுப்பதற்கான வழியை அல்லாஹ் லேசாக்கி வைப்போம். வாங்குறப்ப நீங்கள் கொடுக்கணுங்கிற எண்ணத்தோடு வாங்கினீங்கன்னு சொன்னால் அல்லாஹ் அதற்கான வழிகளை லேசாக்கி வைப்பான். யாரெல்லாம் கடன் வாங்குறப்பயே திருப்பி கொடுக்கக்கூடாது என்கிற எண்ணத்தோடு வாங்குறாங்களோ அது திருப்பி கொடுக்கவே முடியாது. கடன் வாங்குறப்ப எப்படி எண்ணத்தோடு வாங்கணும்? இறைவா, என்னுடைய தேவைக்காண்டி வாங்குகிறேன், ஒரு கட்டாயத்தில் வாங்குகிறேன். அப்போ அந்த கடனை சொன்ன தேதியில் திருப்பி கொடுத்துடணும். அல்லது சொன்ன தேதியில் திருப்பி கொடுக்க முடியலை கூட யார்கிட்ட கடன் வாங்கினோமோ அவங்கள்ட்ட இந்த மாதிரி எனக்கு கஷ்டமாக இருக்குது, கொஞ்சம் நாள் கழித்து தரேன், ஒரு 10 நாள் கழித்து தரேன், அல்லது ஒரு மாதம் கழித்து தரேன், அல்லது நெருக்கடியான சூழ்நிலையாக இருக்குது கொஞ்சம் நாள் கழித்து தரேன் அப்படின்னு சொல்லிட்டு யார் கடன் கொடுத்தாங்களோ அவங்களிடத்துல போய் நாம் சரண்டர் ஆகிடணும். அவங்கள்ட்ட அனுமதி வாங்கிடணும். வேறு வழியே கிடையாது. நம்ம ஏமாற்றணும் அப்படிங்கிற எண்ணத்தோடு இருந்தோம்னா மனிதர்களுக்கு மத்தியில் ஏமாற்றிக்கலாம். கொடுக்காமல் போயிட்டால் கூட யாரும் ஒன்றும் கேட்கவிட முடியாது. கடனை வாங்கி வச்சுட்டு மொத்தா போயிடுவோம். யாராவது கேட்க முடியுமா? யாரும் கேட்கவிட முடியாது. ஆனால் எங்கே பிடிப்பான் அப்படின்னு பார்த்தால் மறுமையில் பிடிச்சிருவான். அதற்குரிய உழைத்ததற்குரிய கூலி கிடைக்காது. வருஷ கணக்காக நோன்பு வச்சுருப்போம், நோன்பு வைத்ததனுடைய கூலி அடைய முடியலாம் எப்படி இருக்கும்? பல வருஷமாக நோன்பு வச்சுருப்போம், அந்த நோன்பினுடைய கூலி கிடைக்கக்கூடிய நாள் எங்கே? மறுமையில் விசாரணையுடைய நாளில் தான் கிடைக்கும். முழுமையாக கூலி வழங்கப்படக்கூடிய நாள். அந்த நாளில் கூலி கிடைக்கலாம் எப்படி இருக்கும்? அத்தனை வருஷம் தொழுதுருப்போம், தொழுதற்கான முழு கூலி அங்கே தான் கிடைக்கும், இங்கே கிடைக்காது. அந்த கூலி நிறுத்த வைக்கப்பட்டுச்சுன்னா எப்படி இருக்கும்? ஒன்றுமே பண்ண முடியாது. எவ்வளவோ தர்மங்கள் செய்திருப்போம், எல்லாவற்றிற்கும் அல்லாஹ் சொல்கிறான் மறுமையில் கூலி கொடுக்கப்படக்கூடிய நாள். எப்படி அல்லாஹ் கூலி கொடுக்குறான்? ஒரு அணு அளவு நன்மை செய்திருந்தாலும் அதற்குரிய கூலி அல்லாஹ் தரங்க. அணு அளவுக்கு நீங்கள் நன்மையை செய்திருந்தாலும் அதற்குரிய கூலி. அப்படி அணு அளவு நன்மை செய்தவர் கூட அடைந்து கொள்ளக்கூடிய அந்த நாளில் உழைத்து விட்டு கூலி வாங்க முடியலன்னா எப்படி இருக்கும்? அப்போ ஒரு இறை நம்பிக்கையாளன் கவலைப்பட வேண்டிய ஒரு விஷயம் கடன். அல்லாஹ்வுடைய தூதர் அடுத்து சொல்கிறாங்க, கடனுக்கு யாரெல்லாம் பொறுப்பேற்றிருக்கிறீர்களோ, ஜாமீன் போடுறோம்ல, ஜாமீன் போடக்கூடியவர்கள் கவனமாக இருந்து கொள்ளணும். இதெல்லாம் நம்ம சர்வ சாதாரணமாக நினைக்கிறோம். இரவல் வாங்கிறது, கடன் கொடுக்கறது, கடன் வாங்கிறது, ஜாமீன் போடுறது, இதெல்லாம் நம்ம சர்வ சாதாரணமாக நினைக்கிறோம். ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் இறுதி பெருரையில் இதை தான் சொல்கிறாங்க. முதல்ல சொல்லக்கூடிய விஷயமாக இதைத்தான் சொல்கிறாங்க. தொழுவுங்க, நோன்பு வைங்க, ஜக்காத்து கொடுங்க, ஹஜ்ஜி செய்யுங்க அப்படின்லாம் எங்கே சொல்கிறாங்கன்னா கடைசியாக சொல்கிறாங்க. தன்னுடைய உரையை முடிக்கக்கூடிய கடைசியில் சொல்கிறாங்க. முதல்ல எதை சொல்லி காட்டுகிறார்கள் என்று சொன்னால் இந்த பண்புகளை சொல்லி காட்டுறாங்க. இறை நம்பிக்கையாளனாக இருக்கக்கூடிய நாம் இதையெல்லாம் சரிப்படுத்தி கொள்ள வேண்டும் என்பதற்காக அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறாங்க, ஜாமீன் கடனுக்கு யாரெல்லாம் பொறுப்பேற்று கொண்டார்களோ அவர்கள் கடனாளியாகவே ஆவார்கள். அவங்க கடனை அடைக்கிற வரைக்கும் நாம் கடனாளி தான். ஜாமீன் போட்டோம்னு சொன்னால் ஜாமீன் தானே அப்படின்னு நினைக்கக்கூடாது. அவர் கடனை கொடுக்குற வரைக்கும் ஜாமீன் போட்ட நாம் கடனாளியாக ஆக்கப்பட்டிருக்கிறோம். இப்போ யாருக்கோ நம்ம ஜாமீன் போட்டு நம்ம வேலையை நம்ம பார்த்துட்டு போயிட முடியாது. யாருக்கோ பொறுப்பை ஏற்றுக்கொண்டு நம்மளுடைய வேலையை நாம் கடந்து செல்ல முடியாது. தொழுகை எப்படி முக்கியமோ, நோன்பு எப்படி முக்கியமோ, ஜக்காத் எப்படி முக்கியமோ, அதே போல்
அதிகக்கூடிய கூலிகளை அடைந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய தூதர் இந்த செயல்பாடுகளை எல்லாம் முக்கியத்துவப்படுத்தி சொல்கிறாங்க. இதையெல்லாம் சரி செய்து கொண்டு நீங்கள் தொழுகைக்கு வாங்க, இதையெல்லாம் நீங்கள் ஒழுங்குபடுத்தி கொண்டு நீங்கள் நோன்பு வைங்க, இந்த காரியங்களை எல்லாம் நீங்கள் சீராக ஆக்கி வைத்து கொண்டு ஜக்காத்து கொடுங்க. இஸ்லாம் என்பது வெறுமனே சடங்கு சம்பிரதாயமான மார்க்கம் கிடையாது. நேரத்துக்கு தொழுகிறது, வருஷத்தில் ஒரு வாட்டி நோன்பு வைக்கிறது, ஹஜ்ஜினுடைய மாதம் வந்துட்டு சொன்னால் குர்பானியை கொடுத்துட்டு தியாகம் செய்வதாக நினைத்து கொள்வது, இது இல்லை மார்க்கம். அறுத்து பழிகிறது தியாகமா? ஒரு நாளைக்கு ஆட்டை இருக்கிறது, ஒரு நாளைக்கு மாட்டை இருக்கிறது, அது தியாகமா? அல்லாஹ்விற்காக எதையும் செய்வோம் என்று சொல்லக்கூடிய எண்ணத்தோடு ஒவ்வொரு நாளும் கடப்பது தான் தியாகம். இறுதியாக தான் ரத்தம் ஓட்டப்படுவது. அல்லாஹ் திருமுறை குர்ஆனில் சொல்கிறாங்க, நீங்கள் அறுக்கக்கூடிய பிராணியினுடைய இரத்தமோ மாமிசமோ எதுவுமே எனக்கு வரப்போகிறது கிடையாது, அதனால் எனக்கு என்ன ஆதாயங்கிறோம். நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கிறோம் ஆட்டை கொடுத்தா மாட்டை கொடுத்தா பெரிய அளவுக்கு நன்மை. அல்லாஹ் சொல்கிறான், உங்களுடைய மாமிசமோ சரி இரத்தமோ சரி எனக்கு வர்றது கிடையாது, இறை அச்சம் தான் வரும். நீங்கள் என்ன எண்ணத்தோடு செய்கிறீங்களோ அதுதான் எனக்கு வருங்க. இப்போ அல்லாஹ்வுடைய தூதர் இறுதி பேருரையில் அல்லாஹ்வுடைய தூதர் இன்னும் நிறைய செய்திகளை சொல்கிறாங்க. 23 வருஷ காலம் அவர்கள் எதையெல்லாம் சொன்னார்களோ அதை சொல்கிறாங்க. அடுத்த வீட்டுக்காரர்களோடு எப்படி நடந்து கொள்ள வேண்டும், பக்கத்தில் இருப்பவர்களோடு எப்படி நடந்து கொள்ள வேண்டும். சகாபாக்கள் சொல்கிறாங்க, பக்கத்து வீட்டுக்காரர்களை பற்றி அவர்கள் எச்சரிக்கிறப்ப சொந்தக்காரெலாம் ஆக்கிடுவாங்களோன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு திரும்ப திரும்ப சொன்னாங்க. அடுத்த வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடியவர்களோடு எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை சொல்லி காட்டுகின்ற பொழுது அவர்கள் உறவினர்களாக ஆக்கி வைத்து விடுவார்களோ என்று சொல்லக்கூடிய அளவிற்கு திரும்ப திரும்ப சொன்னாங்க. மனித உரிமைகளை பற்றி பேசுகிறாங்க. கணவன் மனைவி உரிமைகளை பற்றி அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறாங்க. இணை வைப்பை பற்றி சொல்லி காட்டுகிறார்கள். மார்க்கத்தில் புதிதாக உண்டாக்கப்படக்கூடிய பிதாதுகளை பற்றி எச்சரிக்கிறாங்க. அழைப்பு பணியுடைய முக்கியத்துவத்தை பற்றி எச்சரிக்கிறாங்க. கடைசியாக தான் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறாங்க, தொழுகை நோன்பு ஜக்காத்து இதையெல்லாம் நீங்கள் நிறைவேற்றி வாருங்கள்னு சொல்கிறாங்க. இப்படி வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த இந்த உம்மத்திற்கு வசியத்தாக இருக்கக்கூடிய அந்த இறுதி பேருரையிலிருந்து படிப்பினை பெற வேண்டிய ஏராளமான விஷயங்களை அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு சொல்லி காட்டியிருக்கிறார்கள். அதை நாம் படித்து பார்த்து அதிலிருந்து படிப்பினை பெறக்கூடிய மக்களாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களையும் என்னையும் ஆக்கி அருள் புரிய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டவனாக என்னுடைய இந்த முதல் அமர்வை முடித்து கொள்கிறேன்.